வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு இப்போ நாங்கள் சுகமாக இருப்பீங்கள் தானே, சுகமாக இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட தயா கீதா விளாக் சேனல்ல இன்றைக்கு சண்டே தானே, சண்டே ஸ்பெஷலாக என்ன சமைக்கிறோம் என்பது தான் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். நீங்களும் சண்டே எல்லாரும் இந்த ஸ்பெஷலாக தான் சமைப்பீங்கள். அதே மாதிரி நாங்களும் சமைக்கிறத வீடியோவாக பதிவு செய்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் என்ன சமையல், இன்றைக்கு சிக்கன் கறி, கத்திரிக்காய் கறி அப்படி வைக்க போகிறோம். வைக்கிறத வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போதான் சட்டி வச்சுட்டேன் சிக்கன் கறிக்கு. அவிச்ச சிக்கனை இங்கே முதல்ல அவிச்சேன். நான் அவிச்சுட்டேன். இங்கே ஆட்டை விட்டுருக்கு. எண்ணெயே விட இல்லைங்க வரும், அதுலேயே அப்படியே வாடுது. பாட்டல் ஒரு சட்டியில் போட்டு வாட்டுறேன். பாப்பா மண்ணை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெஞ்சால சட்டி வச்சிருக்கு குழம்பு சிக்கன் கறி. இன்றைக்கு சண்டே சமைக்கிறவன். நீ ஒரு மாதத்துக்கு பிறகு நீ சண்டே ஸ்பெஷல் காணொலியாக வருமென்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கோயில் வாரக்கிழமை கொடியேறுது. அது முடிஞ்ச உடனே எங்கட ஊரில் ஸ்ரீலங்காவில் குடியேறுது. அப்படியே எங்களுக்கு ஒரே கொடியேற்றம் தேர்கள் இதெல்லாம் முடிச்சு ஒரு மாதம் ஆகும் கிட்டத்தட்ட இருப்பு எங்கட சேனலில் சண்டே ஸ்பெஷல் வர்றதுக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் நீ சண்டே ஸ்பெஷலை பார்ப்பீங்கள். அப்போ இன்றைக்கு கடைசி சண்டே தானே, அப்போ சமைப்போம்ட்டு இங்கே ஒரு மாட்டு பிறகுண்டாங்கால ஐயோன்னு சொல்லிடுவேன்ங்கிற பிள்ளைய. சண்டே ஸ்பெஷல் இல்லாட்டி மச்சம் இல்லை. அதை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வைக்கிறது 4-5 கடை மரக்கறி சமைச்சு ஏதாவது பொரியல் செய்து அப்படி ரெண்டா ஓகே சாப்பிடுவீங்க, பிரச்சனை இல்லை. கோயிலுண்டா அதுக்கு பிரச்சனை. ஓகே அம்மா அப்படி சொல்லி சாப்பிடுங்க. இந்த கோயில் ஒரு 10-13 நாள் நினைக்கிறேன். பொங்கால எங்கட கோயிலும் அப்படித்தான், ஒரு 15 நாள் கிட்ட. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோயிலுக்காக இருக்கிறதுல என்ன ஒன்றுதானே. இப்போ பிடிச்ச விரதங்களை விட இல்லாதல்லோ. அப்போ கடவுளுக்காண்டி இருக்கிறதானே, வருஷத்தில் ஒருக்காத்தானே. சரி, எண்ணெயை விட்டாச்சு. என்ன விதமான சமையல் வேணும், அதுதான் பிரச்சனை. மரக்கறிக்கு சும்மா ஒரு வரையோட எல்லாம் இங்கே சாப்பிட மாட்டேன். அப்போ வைக்க சப்பண்டுது எல்லாருக்கும் அப்படித்தானே. அப்போ கொஞ்சம் வித்தியாசம் வீட்டாங்க சாப்பிடுவீங்க, மச்சத்தை தேடாதீங்க. அதுக்காண்டி சொல்லுவேன். எண்ணெய் விடத்தான் போகிறது. கொழுப்பு எல்லாம் வெட்டிட்டேன். பயத்திலாம் இப்போ கொழுப்புகள் வட்டியான நுக்கமாக பார்க்குறேன். பூதாரி கொழுப்புகள் அழகார்த்தம் பண்ண அதால தானே இந்த உருவேட்டை இல்லாட்டி வெளியில் போவானும்மா. 2 ஒன்று நிற்கணும் எங்களோட பிள்ளைகள். அதுக்கு இவர் கோயிலில் உதவி செய்வோம்னு போட்டுக்கணும். வாரக்கிழமை கோழி ஏற்றம் தானே. அப்போ ஒரு ஆளை விட்டு இருக்கிறேன். ஏன்டா நான் சமைக்க வேணும், வேலைக்கு போகணும். அப்போ சமைச்சு வச்சுட்டு நீ 11 போகணும். அதுக்காக ஒரு மணி தேவை இப்போ சமைச்சிட்டேன். அப்போ பிறகு வந்து சாப்பிடவில்லை வேணும். அதனால் நான் போகவில்லை, இவர் போட்டேன். இப்போ கட்டி காஞ்சிட்டுக்கு நல்ல பச்சை மிளகாய் போடுவோம். என் பிள்ளைக்கு பசிக்குமல்லோ, அப்போ என்ன செய்யறது. அப்போ அதான் நான் போடுவேன். வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் போகணும். நான் கூட்டிக் கொண்டு போகட்டுமா என்று சொல்லிக்கொண்டே நிற்கிறேன். வெங்காயத்தை போடுவோம்.
சண்டே எல்லாம் ஒரு விருப்பம் தான் வெளியில் கொடுத்துட்டு நேற்று கூட்டிக் கொண்டு தான் போய் வந்தேன். ஒரு சில சனிக்கிழமையில் வெளிக்கிழமை எல்லாம் இப்போ லீவு விட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாம் லீவு அப்பாக்கு வீட்டில் இருந்துருது ஒரே போரிங். அப்பாதால வெளியில் போகணுமா அப்படித்தானே சின்ன பிள்ளைண்டா அப்படித்தான். அவைகளை கூட்டிக் கொண்டு தான் போகணும். வதங்குது வெங்காயம் மதங்கட்டு மதங்கி கொண்டு பார்ப்போம். இப்போ வெங்காயம் மதங்கிட்டு நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் சீரகத்தை போட்டு கறிவேப்பிலையும் போடுவோம். பிரித்து போட்டாதான் வாசனை போடுவோம். அப்புறம் இஞ்சி உள்ளி போடுவோம். இடிக்கடை போடுவோம். உருண்டை குட்டி வதங்கட்டும். அப்பவே பார்ப்போம். கடை வெங்காயம் வதங்கிறது. தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் 2 போடுவோம். தக்காளியும் வதங்கட்டும். தக்காளியெல்லாம் இப்போ வதங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு போடுவோம். எனக்கு 2 தான் தக்காளி பழம் போட்டு அதுக்காண்டி இருக்கும் கடிக்காது குழம்பு போட்டு தக்காளி நல்லா பிஞ்சு வந்துட்டுது. அதோட தேவையான தூளையும் போட்டு 2 4 கூட போடக்கூடா. இதோட மல்லித்தூள் போட்டு இப்போ அவிச்ச கோழி தண்ணி விட்டு பொரிமிக்காது. கொஞ்சம் கொதிக்கட்டும். சிறிது நேரம் கழிச்சுப்போம். இப்போ கொதிச்சுட்டுது. இந்த மிச்ச தண்ணியும் விடுவோம். ஓகே. இனி இந்த வாட்டின கோழியும் அதோட போட்டு விடுவோம். நேரம் போடு கடகடண்டு முடிப்போம். அதில் அரிசி போட்டது இதை இனி மூடி விடுவோம்.
ஓகே. இங்கே கத்தரிக்காயை வைக்கலாம். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ எங்களோட கோழிக்கறியை இப்போ நான் அப்போதான் அப்படியே விட்டுட்டுன்னு சரி சமைச்சிட்டேன். அப்போ நேரம் போச்சுன்ட்டு சொல்லி கொண்டுட்டு நேரம் போச்சுன்னு ஓடிட்டேன். வேலைக்கு போயிட்டேன். அப்போ இப்போதான் வந்து நிற்கிறேன். என்ன இப்போ திருப்ப சூடாக்கி திருப்ப சூடாக்கி இப்போ மல்லித்தலையை போட்டு இப்போ திருப்ப சூடாக்கி இருக்கிறேன். பாதி சூடு குழப்புது. கோழிக்கறி இன்றைக்கு கொஞ்சம் பிரட்டெல்லாம் வச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே எல்லாம் சமைச்சிட்டு செய்து இப்போ லைட்டாக சூடாக்கினா தான் நான் சாப்பிடலாம். ஆறி போயிருக்கும். 2 மணி தேர்ந்து வாங்கிச்சு தானே. இப்போ நாங்கள் இனிமேசைக்கு போய் பார்ப்போம் என்ன சமைக்கலாம். இப்போ சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. மேசைக்கு வந்துட்டேன். கோழி நல்லா பிச்சட்டி வச்சிருக்கு. சம்பா சம்பா அரிசி 2 இறைச்சி அரிசி சம்பா அரிசி. இது தக்காளி பழம் கரெக்ட் இல்லாமங்க போட்டு சம்பா. இது வாழைக்காய் கத்தரிக்காய் போட்டது பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ஊர்ல வாழைக்காய் கத்திரிக்காய் கூடுதலா வைக்கிறது நல்லா இருக்கு. இது அந்த வாழைக்காய் வந்து ஊர் வாழைக்காய் சூப்பராக இருக்கு. இது வந்து கோழி பொரிக்க நாங்கள் ஒரு 2க்கும் தேங்காய் பால் பாய்க்கு 2க்கும் லைட்டாக தூள் போட்டு இருந்தது. அப்போ கத்தரிக்காய்க்கு போடலையோ ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தாளிச்சு விட்டுனோம். நல்லா இருக்கு. இதுதான் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல். இனி இந்த சண்டே ஸ்பெஷல் 1 மாதத்துக்கு பின் தான் இந்த மஞ்சள் சாப்பாடு இருக்கிறாத மறக்கிறேன். வெஜிடேரியன் அதுதான் வரும். மஞ்சள் சாப்பாடு நீ வராது. சண்டே ஸ்பெஷல் 1 மாதத்துக்கு வராது. அதுக்கு பிறகு வரும். அங்கட கோயில் அது என்னது வருது பாருங்க. இந்த கோயில் முடிஞ்ச 3ஆம் தேதி வைரவர் மடையோட 3ஆம் தேதி அங்க எங்கட கொடியேற்று அது பாருங்க. ஒரு நாள் கூட அந்த லீவ் வரையில நான் கோயில் கடவுள் நாங்களை என்ன கேட்ட மாட்டேன். அப்படியே சேர்ந்து வந்திருக்குது. அதுக்கு என்ன வருஷத்துல ஒரு கதானே இருப்பீங்களா எங்களை விட்டு 4 விளக்குறதுன்னா சரி ஓகே தானே. வடை செய்யலாம். எங்களோட காணொலியில நீங்கள் 1 மாசத்துக்கு இந்த புதன்கிழமையோட சரி தானே சமைச்சிட்டு பேருந்து நாங்கள் அது பிறகு நாங்கள் என்ன செய்வோம். ஒரு வெஜிடபிள் இது நாங்கள் சமைப்பாக இருக்க மாட்டோம். போடுவோம். எங்களோட வெஜிடபிள் காணொலி தான் பெறும். என்ன அதுலேயும் எவ்வளோ ஐட்டம் இருக்கு தானே செய்யலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். சில விரும்பி பார்ப்பினோம். என்ன சில பேர் மச்சம் சாப்பிடாதாக விரும்பி பார்ப்பினோம். அப்படித்தான் நினச்சிருக்கிறோம். இன்றைய காணொலி இதோட நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.